ஓஷன் ஸ்டோரி கம்பெனி கோகோஸ் எக்ஸாட்டிக் இந்தியா காஃபி கிளப்பை தொடங்கியது. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று செய்தியாளரிடம் கூறியதாவது: புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதியான தட்டாஞ்சாவடியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரியும் பல ஆண்டுகளாக செயல்படாத ஹைமாஸ் விளக்குகள் மலர் வளையம் வைத்து அதிமுகவினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி குழந்தைகள் தினத்தை கொண்டாடிய மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன். ஓஷன் ஸ்டோரி கம்பெனி கோகோஸ் எக்ஸாட்டிக் இந்தியா காஃபி கிளப்பை தொடங்கியது. துறைமுனைவு எம்எல்ஏ திரு கல்யாண சுந்தரம் இந்தியாவின் புதுமையான காபி கலாச்சாரத்தை மேம்படுத்தவும் கொண்டாடவும் ஒரு முக்கிய முன்னேற்றமாக ஓஷன் ஸ்டோரி கம்பெனி அதிகாரப்பூர்வமாக கோகோஸ் எக்ஸாட்டிக் இந்தியா காஃபி கிளப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. துவக்க விழா திரு கல்யாண சுந்தரம் எம்எல்ஏ அவர்கள் துவக்கி இந்நூதன முயற்சிக்கு தமது முழு ஆதரவை தெரிவித்தார். ஓஷன் ஸ்டோரி கம்பெனியின் நிறுவனர்கள் ராஜா சந்துரு, மோனி பாலா மற்றும் அன்பா மனோகரன் ஆகியோர் இந்திய மற்றும் சர்வதேச காபியின் தனித்துவமான நுண்ணிய சுவைகளையும் பாரம்பரியத்தையும் ஆராய்ந்து ரசிக்க முயற்சி செய்யும் காஃபி மற்றும் தேயிலை ஆர்வலர்களின் சமூகத்தை உருவாக்க கோகோஸை துவக்கியுள்ளனர். இந்த துவக்க நிகழ்வு நிலைத்தன்மையுள்ள காபி உற்பத்தியை ஊக்குவிக்கவும் அதன் மீது உள்ள பயனர்வு புரிதலையும் பாராட்டவும் மேம்படுத்தவும் நிறுவனத்தின் உறுதியை வலியுறுத்தியது. கோகோஸை தனது பயணத்தை துவக்கியுள்ள நிலையில் இது காஃபி மற்றும் தேயிலை நேசிகளின் தொடர்புகளுக்கான மையமாகவும் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டாடும் மற்றும் காபியின் பரந்த உலகத்தை உணர்வதற்கான தளமாகவும் இருக்கும் என உறுதியளிக்கிறது. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று செய்தியாளரிடம் கூறியதாவது: புதுச்சேரியில் மத்திய மாநில அரசுகளின் நிதி பங்களிப்புடன் 2017ஆம் ஆண்டு சுமார் 1800 கோடி அளவில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல திட்டங்கள் செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டது. 2017இல் இருந்து 2021 வரை ஆட்சியில் இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தாமல் புதுச்சேரி மாநிலத்திற்கு துரோகத்தை இழைத்தன. 2021இல் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு அவசரகதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகள் முடிவு செய்யப்பட்டன. இதுவரை சுமார் ரூபாய் 700 கோடிக்கு மட்டுமே பணிகள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. துவங்கப்பட்ட பணிகளில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பல்வேறு முறைகேடுகளுடன் திட்டங்களை துவக்கி வைத்ததாக தெரிகிறது. ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் வாழைக்குளம் பகுதியில் சுமார் 370 கோடி சதுர அடி அளவில் 220 பயனாளிகளுக்கு 20 கோடி செலவில் ரூபாய் அடுக்குமாடி வீடுகள் கட்டப்படுகிறது. அதேபோன்று குமரகுரு பள்ளத்தில் சுமார் 400 சதுர அடி அளவில் 216 பயனாளிகளுக்கு சுமார் 45.50 கோடியில் பொதுப்பணித்துறை மூலமாக ஸ்மார்ட் சிட்டி நிதியிலிருந்து அடுக்குமாடி வீடுகள் கட்டப்படுகிறது. வாழைக்குளம் பகுதியில் ஒரு பயனாளிக்கு சுமார் ரூபாய் 9,09,000 செலவில் அடுக்குமாடி வீடு கட்டப்படுகிறது. ஆனால் குமரகுரு பள்ளத்தில் ஒரு பயனாளிக்கு சுமார் 21,06,000 மதிப்பீட்டில் அடுக்குமாடி வீடு கட்டப்படுகிறது. குமரகுரு பள்ளத்தில் கட்டப்படும் அடுக்குமாடி குடியிருப்பு புதிய டெக்னாலஜி அடிப்படையில் கட்டுவதற்கு டெண்டர் விடப்பட்டது. தமிழக திருப்புவனை சேர்ந்த குறிப்பிட்ட சென்னை சில்க்ஸ் கட்டுமான நிறுவனத்திற்கு இந்த பணியை வழங்க வேண்டும் என்பதற்காக முடிவு செய்து டெண்டர் விடப்பட்டது. டெண்டர் சம்பந்தமாக முதல் 2ஆம் அழைப்புகளில் டெண்டர் இறுதி செய்யப்படாத நிலையில் 3ஆம் அழைப்பில் அரசின் புதிய டெக்னாலஜி அடிப்படையில் அந்த டெண்டரில் கலந்து கொண்ட சென்னை சில்க்ஸ் நிறுவனத்திற்கு டெண்டருக்கு மேல் 7% அதிகப்படுத்தி சிங்கிள் டெண்டர் அடிப்படையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதிய டெக்னாலஜி என்ற பெயரில் மக்களுடைய வரிப்பணத்தை முறைகேடாக அதிக அளவில் டெண்டர் விடப்பட்டுள்ளது. இது ஒரு விஞ்ஞான ரீதியிலான ஊழலாகும். இந்த டெண்டர் விடப்பட்ட பொழுது ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரியாகவும் பொதுப்பணித்துறை செயலாளராகவும் திரு அருண் IAS அவர்கள் இருந்தார். புதிய டெக்னாலஜியை பயன்படுத்தி அடுக்குமாடி குடியிருப்பு வீடு கட்ட பொதுப்பணித்துறையில் PSRD ரேட் என்றப்படும் முடிவு செய்யப்படவில்லை. சுமார் 20 கோடி அளவில் 216 குடியிருப்பு வாசிகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட வேண்டிய சூழ்நிலையில் ரூபாய் 45.50 கோடி செலவில் அந்த கட்டுமான பணியை செய்வதற்கு புதுச்சேரி அமைச்சரவை அனுமதி அளித்ததா? அதிகார வர்க்கத்தில் உள்ள ஒரு சில அதிகாரிகள் கூட்டு சதி செய்து இந்த முறைகேட்டின் மீது ஊழல் செய்துள்ளதாக தெரிகிறது. இந்த அடுக்குமாடி வீடு கட்ட ஒரு சதுர அடிக்கு சுமார் ரூபாய் 4,000 செலவாகி உள்ளது.
1 சதுர அடி 4000-ல் ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலை கட்டிவிடலாம். எனவே ஸ்மார்ட் சிட்டி நிதியில் குறிப்பிட்ட இந்த பணியில் நடைபெற்ற முறைகேடு சம்பந்தமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணைநிலை ஆளுநர் அவர்களும் நீதி விசாரணை உத்தரவிட வேண்டும் என்றும், தவறு செய்த அதிகாரிகள் யாராக இருந்தாலும், மக்களுடைய வரிப்பணத்தை வீணடித்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வர வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். பேட்டியின் போது மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், மாநில கழக இணை செயலர் RV திருநாவுக்கரசு, புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன், மாநில துணை செயலாளர் நாகமணி, மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை பாப்புசாமி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதியான தட்டாஞ்சாவடியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரியும் பல ஆண்டுகளாக செயல்படாத ஹைமாஸ் விளக்குகள் மலர் வளையம் வைத்து அதிமுகவினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தட்டாஞ்சாவடி, ஏனம் என 2 தொகுதிகளில் ரங்கசாமி போட்டியிட்டார். ஏனம் தொகுதியில் தோல்வியடைந்த ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியில் வெற்றி பெற்று முதலமைச்சராக பதவியேற்றார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் வெற்றி பெற்ற அவர் இதுவரை அப்பகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கவில்லை என்றும், அடிப்படை வசதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டுகள் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் சாலைகளை சீரமைக்க வேண்டும், வாய்க்கால்களை தூர்வார வேண்டும், சுத்தமான குடிநீர் வழங்க வேண்டும், மின்னழுத்த குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும், பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு மைதானம் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரி தொகுதி அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில செயலாளர் அன்பழகன் அனுமதியுடன் தொகுதி செயலாளர் கமல்தாஸ் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு தாகூர் நகர் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சருமான ரங்கசாமியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பல ஆண்டுகளாக செயல்படாமல் உள்ள ஹைமாஸ் விளக்குகள் மலர் வளையம் வைத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில இணை செயலாளர் திருநாவுக்கரசு, மாநில துணை செயலாளர் நாகமணி, அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் ராஜேந்திரன் உட்பட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர். மிக சிறந்த தேச பக்தரும் முதல் பழங்குடியின விடுதலை போராட்ட வீரருமான மறைந்த திரு மிர்சா முண்டா அவர்களின் 150வது ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை காலை 10 மணியளவில் பெட்ரோல் பங்க் அருகில் மாவீரர் திரு மிர்சா முண்டா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்வில் மாநில தலைவர் செல்வ கணபதி MP, VP ராமலிங்கம் MLA, அசோக் பாபு வெங்கடேசன் MLA, மாநில பொது செயலாளர் மோகன்குமார், மௌலிதேவன், மாநில நிர்வாகிகள், அணிகள் மற்றும் அனைத்து பிரிவு நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி குழந்தைகள் தினத்தை கொண்டாடிய மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் விழுதியூர் அடுத்த மானம்பேட்டை கிராமத்தில் அரசு தொடக்கப்பள்ளிக்கு இன்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சென்றார். அப்பொழுது மாணவர்களுக்கு குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கி அவர்களுக்கு குழந்தைகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் வகுப்பில் மாணவர்களுடன் அமர்ந்து மாணவர்களுக்கு அளிக்கப்படும் பயிற்சிகளை கண்காணித்ததோடு மாணவருடன் அமர்ந்து வாய்ப்பாடுகளை சொல்லிக் கொடுத்து குழந்தைகளுக்கு இன்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தினார். ஓஷன் ஸ்டோரி கம்பெனி கோகோஸ் எக்ஸாட்டிக் இந்தியா காஃபி கிளப்பை தொடங்கியது. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று செய்தியாளரிடம் கூறியதாவது: புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தொகுதியான தட்டாஞ்சாவடியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற கோரியும் பல ஆண்டுகளாக செயல்படாத ஹைமாஸ் விளக்குகள் மலர் வளையம் வைத்து அதிமுகவினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி குழந்தைகள் தினத்தை கொண்டாடிய மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன்.